எல்லா மீடியா மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நீங்க பார்த்துருப்பீங்க படம். பார்த்துட்டு வெளியே வந்து என்கிட்ட பேசுறது நானே ரொம்ப எமோஷன் ஆயிட்டேன். நீங்க வந்து எல்லாரும் பேசுனது உங்களுக்கு பிடிச்சிருந்தது சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குடும்ப உறவுகளை பத்தி இந்த கதையில பயங்கரமா வந்து பேசியிருக்கிறோம்னு நாங்க நினைக்கிறேன். இது எல்லாருக்கும் பிடிச்ச படமா இது இருக்கும். இந்த படத்தை எல்லாம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க தான் சேர்க்கணும். நீங்க கொண்டு போய் சேர்த்துருவீங்கன்னு நான் ரொம்ப நம்புறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க உங்ககிட்ட இருந்து கிடைக்கிற பாராட்டை நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நான் வந்து அனுபவிக்கிறேன். நான் ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி எல்லாரும் வந்து இங்க படம் பார்த்தது. கட்டாயமா இது வந்து எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. இது ஒரு வெற்றி படமா மாத்துங்க. ரொம்ப நன்றிங்க. இது என்னோட டீமு. இது வந்து கேமராமேன் ஜெயந்த், எடிட்டர் சார் சண்முகம், அப்புறம் மியூசிக் டைரக்டர் பிரிட்டோ, மெலடி பார்த்துருப்பீங்க ஆர்டிஸ்ட். ஸோ இவங்க எல்லாரும் இல்லைன்னா இந்த படமும் இல்லை, நானும் இல்லை. அதனால நீங்க வந்து இந்த படத்துக்கு பயங்கரமான ஒரு ஆதரவு கொடுக்கணும்னு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, ரொம்ப நன்றி. சார் ஃப்ரெஷ் ஷோல 2 டைம் வந்து கரண்ட் கட் ஆயிடுச்சு. எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இளையராஜா சாங்ஸ் வாசிக்கும் கூட கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இது சக்சஸ் சார் ஃபீல் வேற பண்ணிருக்கீங்க? இல்ல, எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. இந்த படம் எத்தனை தடவை கட் ஆனாலும் உங்களை வந்து ஒன்று சேர்த்துரும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. எனக்கு வருத்தம் இல்லை. எப்படி ஏன்னா இப்போ கடைசியில் உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னீங்க. அதனால அது பெருசா உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகலைன்னு தான் நினைக்கிறேன். இல்ல, இது வந்து நான் என் வாழ்க்கையிலேருந்து எடுத்த கதை. இது என்னோட பெரியம்மாவோட கதை. இது அவங்கள நான் பக்கத்துல இருந்தே நான் வந்து கூடவே இருந்து வாழ்ந்துருக்கிறேன். அந்த கேரக்டரை வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஊர்வசி அம்மா தான் கரெக்டா இருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் அவங்க கிட்ட அப்ரோச் பண்ண அவங்க பண்ணாங்க. நான் எதிர்பார்த்ததை விட அவங்க ரொம்பவே நல்லா பண்ணிட்டாங்க. என் பெரியம்மாவை நிறைய தடவை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாங்க. நான் ஷூட்டிங் ஸ்பாட்லயே நிறைய தடவை இது மாதிரி கண் கலங்கியிருக்கேன் இங்க நடந்த மாதிரி. அப்படிதான் வந்தாங்க. இன்னும் நான் வந்து வெங்கட் சார் கிட்ட ஒர்க் பண்ணேன். ஒரு 5-6 படம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா ரஞ்சித் கிட்ட 2 படம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் இந்த படம் பண்ணேன். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல, எதுவுமே எல்லாமே வந்து எதுவுமே இல்ல, நான் வந்து அது காட்டுறதுல தவறுலாம் எனக்கு அப்படிலாம் தோணல. எனக்கு அமைஞ்சது, எனக்கு நான் போன லொகேஷன்ல கிடைச்சது, நான் எடுத்தேன், அவ்வளவுதான். இது பர்டிகுலரா வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. வச்சாலும் தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு இல்ல அந்த மாதிரிலாம் கிடையாது. இங்க முழு படைப்புக்கு முழு சுதந்திரம் கொடுக்கறது வேற எந்த ப்ரொடியூசரும் கொடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரஞ்சித் வந்து அப்படி கிடையாது. இது நானா வந்து கிரியேட் பண்ணும்போது நடந்த ஒரு ஒரு கோஇன்சிடென்ட் தான் அது. அதுக்கு நான் சந்தோஷமா தான் நான் வந்து ஏத்துக்கிறேன். இல்ல, என் பெரியம்மாவோட பேரு அது. என் பெரியம்மாவோட பேரு, நிஜ கேரக்டரோட பேரு. ஜே வந்து இன்ஷியல் அவங்களது. இல்ல, அவங்க இன்ஷியலோட அந்த ஜே பேபின்னும் போது அது அந்த அந்த சவுண்டிங் உச்சரிப்பு ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அது வந்து அவங்களுக்கு வெள்ளைக்காரங்க அது மாதிரி தூக்கி வச்சு அவங்கள கொஞ்சம் விளையாடி அவங்ககிட்ட அந்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. அப்படிதான் அந்த பேர் அவங்களுக்கு விளங்கி அவங்க அப்படிதான் வாழ்ந்துட்டு போனாங்க. ஸோ எனக்கு அந்த பேர் வந்து கரெக்டா ஆப்டா இருக்குன்னு தோணுச்சு. வேற ஏதாவது ஒரு பேர் தமிழ் பேரா இதுவா வைக்கிறத விட இது வந்து ரொம்பவே மக்களுக்கு, குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஈஸியா பிடிக்கும்னு தோணுச்சு. அதனால ஜெயலலிதா அம்மா கூட ஜெயலலிதா அவங்க அம்மா வந்து ஜே பேபி தான் கூப்பிடுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஆமா, கேள்விப்பட்டேன். அதனால வச்சீங்களோ? இல்ல, அதுக்கு அந்த சம்பந்தமா கிடையாது. சரி, படத்துல வந்து கோர்ட் சீன்லாம் நடிச்சிருக்கீங்க. அதுல வந்து ஒரு அம்மா வந்து அந்த ஜட்ஜை திட்டுறாங்க. அது எப்படி வந்து நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்க? ஒருவேளை வந்து இது ஜட்ஜிஸோ சம்திங் வந்து வக்கீல் இருக்காங்களே, இது மாதிரி வந்து ஆத்தர் தெரிவிச்சா இது எந்த நோக்கத்தோடு யாரையும் புண்படுத்தணும்னு எடுக்கப்பட்டது படமே கிடையாது. அந்த அம்மாவுடைய குணம், அவங்களுடைய இயல்பு அது. அது வந்து அவங்களுக்கு ஜட்ஜி இல்ல, பிரைம் மினிஸ்டரே எதிரில் இருந்தாலும் அவங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. அவங்க வந்து அவங்களோட தன்மையிலிருந்து விலகவே மாட்டாங்க. அவங்க பிள்ளைங்களை திட்டினா அவங்களுக்கு கோபம் வரும். அவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு எதுவும் முடியாது. ஏன்னா நீங்க பார்த்துருப்பீங்க அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்காங்க, அவங்க எந்த மாதிரி எல்லாத்தையும் நடந்துக்கிறாங்கன்னு. சில நேரத்துல அன்பா பேசுறாங்க, சில நேரத்துல வந்து திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, கோவப்படுறாங்க, ஊட்டி விடுறாங்க. இப்படி பல மனநிலை இதுவா மாறிட்டே இருக்காங்க இல்லையா? அதனால வந்து
இது ஒரு பெரிய கேள்வியா, இது ஒரு பிரச்சனையா மாறும்னு எனக்கு தெரியும். ஏன்னா சென்சார்ல பார்த்துட்டு தான் இது கொடுத்துருக்காங்க. நீலம் டயலாக் ரைட்டர் யார்? இல்ல எல்லா இடத்துலயும் வந்து பெரிய ஒரு பிம்பத்தை வந்து பேர் சொல்லிட்டே இருக்காங்க. ஸ்டாலினுடைய ஃப்ரெண்டுன்றாங்க, ஜெயலலிதாவுடைய ஃப்ரெண்டு. இல்ல இது வந்து உண்மையாலுமே உண்மையாலுமே அவங்க வந்து இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுதான். இது வந்து புதுசா எதுவுமே கிரியேட் பண்ணல. நிஜ வாழ்க்கையை நான் அப்படியே பதிவு பண்ணதுதான். இது உண்மையில அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு 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 சம்பவம். இது நடந்தது. அது அதே தொடர்பு அப்படியே தான் நான் எடுத்திருக்கேன். எதுவுமே நான் மிகைப்படுத்தவே இல்லை. நீலம் ப்ரொடக்ஷன்ல எல்லா எல்லா டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவர் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா போலீஸ் திட்டுறதும் சரி, எல்லாமே அப்படிதான் நடக்கும். இதுவும் அதே மாதிரி போலீஸ் சரியா வேலை செய்ய மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி இது காட்டியிருக்கீங்களா? இது வந்து போட்ட உடனே போட்டு வந்து ரஜினி சார் கம்பெனி என்ன சொன்னாரு? இல்ல போலீஸ நான் வந்து தேவையில்லாம நீலம் ப்ரொடக்ஷன் மட்டுமே இல்ல நீலம் இந்த படத்தை அவங்க பத்தி வேலை செய்ய மாட்டாங்க. இல்ல இந்த படத்தை பத்தி என்ன கேள்வி கேட்டீங்கன்னா நான் கரெக்டா அது சொல்றேன். ஏன்னா இந்த படத்துல நான் யாரையுமே பசங்களோட இயலாமையும் அதுக்கு இருக்கிற பிரச்சனையும் தான் வந்து பேசுறாங்க. சரிங்களா? அது வந்து நீங்களோ இல்ல நானும் அந்த இடத்துல இருந்தா என்ன பேசுவோமோ அதுதான் நாங்க பேசுறாங்க. யார் மேலேயும் இங்க தவறு சொல்ல முடியாது. போலீஸ்காரனே சொல்லுவார், நான் பாக்கெட்ல வச்சு சுத்திட்டு இருக்க முடியாதுன்னு. லாஸ்ட் கொஸ்டின் சார், அந்த அந்த கேரக்டர் ரோல் பண்ணாங்களே, உண்மையிலேயே அந்த 5 கேரக்டர் அவ்வளவு யூனிக்கா அவ்வளவு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ உள்ள சினிமாக்கெல்லாம் வந்து நியூ ஃபேஸஸ் வச்சு பண்ண மாட்டேங்கிறாங்க, சேமா இருக்கவங்களதான் பண்றாங்க. இந்த கேரக்டர் பத்தி சொல்லுங்க சார், அந்த கேரக்டரோட மெசேஜ் பத்தி சொல்லுங்க. இல்ல அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் என் வாழ்க்கையில இருந்து எடுத்ததுனால என்னோட அக்கா, என்னோட அண்ணன், தம்பி எல்லாரையும் நான் பார்த்து நான் வளர்ந்ததுனால அந்த ஒத்து போகக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டா தான் நான் பார்த்தேன். அதுல வந்து மெலடி வந்து ஆடிஷன்ல ரொம்ப பயங்கர நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அப்படிதான் படத்துக்குள்ள வந்தாங்க. அதுக்கப்புறமா நீங்க ஸ்கிரீன்லயே பார்த்துருப்பீங்க அந்த கேரக்டரோட எப்படி ஒன்றி போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு நல்லா அது நடிச்சிருக்காங்க. அப்படிதான் வந்தாங்க. 15 வருஷம் காத்திருப்புக்கு பிறகு இப்போ ஒரு படம் பண்ணி இது எல்லாமே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸால வந்தது. இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில புதுசா ட்ரை பண்ணணும்னு நினைக்கிற இளைஞர்கள் வந்து இந்த கால தாமதத்தால சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டே போயிடுறாங்க. ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும். இளைஞர்களுக்கு என்ன சொல்லுங்க? இல்ல படம் பண்ணணும், சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா அது எனக்கு தெரிஞ்சு வந்து டைம் ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல. ஆனா அது ஒரு ஃபேமிலி சப்போர்ட்டோ, ஃபைனான்சியல் சப்போர்ட்டோ, இல்லை ஏதோ நண்பர்கள் சப்போர்ட்டோ இருந்து சஸ்டெயின் பண்றதுன்றது ஒண்ணு. சிலரால அது அந்த அளவுக்கு யாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. அதனால நிறைய பேர் விட்டு போயிடுறாங்க. கட்டாயமா உண்மையா நேர்மையா உழைச்சா கட்டாயமா என்னைக்கா ஒரு நாள் அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும்ன்றது நான் சொல்றேன். உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்திருக்கீங்க, உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்திருக்கீங்க. அந்த தேவிங்க போட்டோவை காட்டும்போது அந்த ஹஸ்பண்ட்லாம் காட்டுறீங்க. ஆனா சின்ன வயசு குழந்தைங்க காட்டும்போது அந்த அப்பா கேரக்டர் இல்ல இந்த கதைக்கு எனக்கு வந்து பெருசா தேவைப்படல. அது வந்து அப்பா மேல டைவர்ட் ஆகி போகணும், அங்க ஒருத்தர் பிம்பத்தை உட்கார வைக்கணும்னு எனக்கு தோணல. அம்மா முழுக்க முழுக்க அம்மா தான் எல்லாத்தையும். சின்ன பிள்ளைங்க இருக்கும்போது கூட நீங்க அப்படிதான் காட்டுறீங்க. இல்ல அப்பா இப்போ வேலைக்கு போயிட்டாரு, அவர் இல்ல. அப்படிதான் நான் நினைக்கிறேன். இந்த படத்தை எடுக்கும்போது உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து புரிஞ்சுக்காரங்க இது பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஒரு input பண்ணுவாங்க. கட்டாயமா மீட் பண்ணிருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் வந்து எல்லாரும் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அப்படியே இருக்காங்க, அதே மாதிரி இருக்காங்க, அதே மாதிரி நடிக்கிறாங்க, அதே மாதிரி பண்றாங்கன்னு சொன்னாங்க. ரஜினி சார் வந்து ஒரு சரி mental health related அதோட so அவங்க திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அதுக்கான treatment இல்லாத மாதிரி ஏதாவது இல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாமே நடந்தது, கொடுத்துட்டு தான் இருந்தோம். அது எல்லாமே அவங்களுடைய என்ன லிமிட்டோ அது வரைக்கும் எல்லாமே செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்களும் நீங்க சொன்ன மாதிரி அந்த படத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே நடந்துட்டு தான் இருந்தது. அது அதுக்கு மேல எதுவும் நம்ம கையிலயும் ஒன்றும் இல்லை. ரஜினி சார் வந்து ஆடியோ லான்ச்ல சொன்னாரு, அவங்க அம்மா வந்து ஒருத்தர் சொல்லுங்க please. பாத்துருக்காங்களா, இந்த படம் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம்டா எனக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்க அவங்க அம்மா கிட்ட பேசுனீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க படம் பார்த்துட்டு சொல்லிட்டு? ரஞ்சித் அம்மா படம் பார்த்துட்டு வந்து என்னை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தாங்க. இல்ல அவரு அந்த நிஜ கேரக்டர் தான், அவரு தான் அந்த நிஜ கேரக்டர். ராணுவ வீரன்னா காட்டணும்னு அவசியம். ஒரு பிரமாதமான படம் உங்கள்கிட்ட ரஞ்சித் இங்க இது வைங்க அதை வைங்க எதுவுமே சொல்லுவீங்க? இல்ல நீ இல்ல தப்பான இது எல்லாருமே அப்படி ஒரு நோக்கத்தோட இருக்கீங்க. ரஞ்சித்துக்கு பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு அருமையான ஸ்கிரிப்ட் தான் தேவை. அது எந்த மாதிரி படங்கள் கொண்டு வராங்களோ அது எது பிடிச்சிருக்கோ அதுதான் ஓகே பண்றப்பல. ஸோ இந்த படம் வந்து அதை உடைக்கும் தான் நான் நம்புறேன். நான் ரஞ்சித் எல்லா ஜானரான படங்களையும் ரஞ்சித் கம்பெனில பண்ணுவாங்க. அது வந்து சமுதாயத்துக்கு